கம்யூனிட்டி போஸ்டிங்னு 2 டேஸ் கூப்பிட்டு போனாங்க. மத்தியானம் ஒரு 1:30 போல கால் பண்ணிட்டு, மாந்தோப்பு வந்து நான் உங்களுக்கு ஒருத்தவங்கிட்ட ஓனர்ட்ட வந்து வாங்கியிருக்கேன், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க சாப்பிட்றதுக்கு. நாங்களாம் சாப்பிட போயிருக்கோம். மேம் மட்டும் பசங்க கூட சாப்பிட போயிட்டாங்க. நாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருக்கோம். ஒரு மண்டபம் மாதிரி இருந்துச்சு. அங்க நீங்க போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தூங்க வச்சுட்டாங்க. நானே என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் போயிட்டு இருந்தோம். அப்ப எங்க மேமு படம் பார்த்துட்டு படுத்திருந்தாங்க. படுத்துட்டு மாங்காய் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா, நாங்க போயிட்டு இருக்கோம். என்ன மட்டும் கூப்பிட்டாங்க வா வான்னு. நான் என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து கூட்டிட்டு போனேன். கூட்டிட்டு போயிருக்கேன். அவங்க 2 பேத்தையுமே ஒண்ணுமே சொல்லல. அவங்களோட சாரியோட அந்த முந்தானை எடுத்து ஃபுல்லா விரிச்சு போட்டுட்டு வந்து என் பக்கத்துல வந்து படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தப்பா கூப்பிட்டாங்க. நான் வரமாட்டேன் அப்படின்னதுக்கு ஒரு 4 டைம்ஸ் கிட்ட கம்பல் பண்ணாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெஸ்பெக்ட்ல போய் உட்கார்ந்தேன். உட்காந்துருக்கேன். கண்ணத்துல கை வச்சு உட்காந்துட்டு தான் அந்த போனை பார்த்துட்டு இருந்தேன். பின்னாடி என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வீடியோ எடுத்துட்டு இருந்தா. கையை பிடிச்சிட்டு ஏன் உட்காந்துட்டே இருக்க, கஷ்டப்படுற வா அப்படின்னு சொல்லிட்டு பேட்டேஜ் பண்றாங்க. பக்கத்துல வந்து படுத்துக்கோங்க. 9 o'clock கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். 9:30க்கு என்கிட்ட கீ கொடுத்துட்டு போய் என் ரூம்ல, அங்க ஹாஸ்டல்ல யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த மேம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுபாஷினி மேம்க்கு அவங்க ஹாஸ்டல் கீயை கொடுத்துட்டு போயிட்டு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வா, லேப்டாப் எடுத்துட்டு வா. அவங்க அப்பதான் அங்கிருந்து வருவாங்க. ஆனா என்னை தனியா அனுப்பி வைப்பாங்க. 9 o'clock கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். சுபாஷினி மேம் 9:30க்கு என்ன கூப்பிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டை கால் பண்றதுக்கு உன் போனை தான்னு மிரட்டுவாங்க. கொடுக்க மாட்டேன், கீழே ஆஃபீஸர் ரூம்ல கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நான் உன் போனை கொண்டு ஓடி போக மாட்டேன், போனை தான்னு மிரட்டி கேட்டுட்டே இருந்தாங்க. நான் எடுத்து கொடுப்பேன். அவங்க பாய் ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டு திருப்பி போயிடுவாங்க. என்கிட்ட போனை கொடுத்துருவாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்டு ரிட்டர்ன் எனக்கு கால் பண்றாங்க. இப்படிலாம் பண்றாங்க. நான் பிரின்சிபல் மேம்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவங்க ஆக்ஷன் எடுத்தாங்க. மேம வேலையை விட்டு தூக்குனாங்க. அப்புறம் சேர்மன் வந்துட்டு அவங்கள எப்படி என்ன கேட்காம நீங்க வேலையை விட்டு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் மேம் எல்லாம் வேலையை விட்டு போயிட்டாங்க. இந்த மேம் மட்டும் ரிட்டர்ன் வந்தாங்க. அவங்க முடிச்சது பிஎஸ்சி சிஇடி. ஆனா அவங்க எங்க கிளாஸ ஏதோ எடுத்தே கிடையாது. ஒரு 4 கிளாஸ் எடுத்திருப்பாங்க வந்த 9 monthல. வேற எந்த ஸ்டாஃபையும் எங்க கிளாஸ்க்குள்ள விட்டதும் கிடையாது. அதை கேட்டப்போ நான் மட்டும் தான் உங்களுக்கு வருவேன், வேற யாரும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா இவங்க வரவில்லைங்கிறத சொல்லவே இல்லை. அப்படியே கிளாஸ் போச்சு. அப்புறம் சேர்மன்ட்ட போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். இவங்க இப்படிலாம் பண்றாங்க, எங்களுக்கு இந்த ஸ்டாஃப் வேண்டாம் அப்படின்னதுக்கு அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சேர்மனும் சுபாஷினி மேம் கூட சப்போர்ட் பண்ணாரு. ஒண்ணுமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. அப்புறம் தான் நாங்க ஸ்ட்ரைக் பண்ணி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு எல்லாருமே போனோம். போலீஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ண போவோம். அவங்க எடுத்துக்கவே இல்லை. யாருமே இப்படி கண்டுக்கலங்கச்சுல யார்தான் ஆக்ஷன் எடுப்பா? இப்படி பேர்ட் டச் பண்றாங்க. எப்படி வெளியூர்ல இருந்து நாங்க இங்க வந்து தங்கி படிச்சுட்டு இருக்கோம், எப்படி இங்க நம்பிக்கையா எங்களால இருக்க முடியும்? அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும். சுபாஷினி மேல ஆக்ஷன் எடுக்கணும்.